Hello friends, welcome to my channel Uma Talks Forever. இன்னைக்கு நம்ம ஒரு 10 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்க்கலாம். The time waits for none. யாருக்காகவும் காத்திருக்கிறது யாருக்காகவும் அப்படிங்கிறத அந்த நன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். காலம் பொன் போன்றது அப்படி கூட சொல்லுவோம்ல, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு. அதை தான் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லைன்னா வெயிட்டுங்கிறது காத்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டைம் வெயிட்ஸ் ஃபார் நன். நெக்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் லைஃப். நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களோட லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் யுவர் லைஃப். நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்பாங்களோ உங்களோட எய்ம் என்ன அப்படின்ட்டு. அதான் உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வாட் இஸ் த எய்ம் ஆஃப் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பலூனை வெடித்தது யார். பலூனை வெடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், பிளாஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ் எப்படி கேட்குறது, ஹூ பிளாஸ்டட் த பலூன். Who blasted the balloon? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்கள். நீங்களே உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு do your work on your own. வேறு யாரையும் இது பண்ணாமல் நீங்களே உங்களோட ஒர்க்கை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் do your work on your own. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் பள்ளி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் how much is your ஸ்கூல் ஃபீஸ். பள்ளி கட்டணம் அப்படிங்கிறது தான் ஸ்கூல் ஃபீஸ். ஹவு மச் இஸ் யுவர் ஸ்கூல் ஃபீஸ். நெக்ஸ்ட் ஒன், அதை ஏற்க முடியாது, அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் அக்செப்டபிள். இட்ஸ் நாட் அக்செப்டபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தற்போது சும்மா இருக்கிறீர்களா. அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது, ஆர் யூ ஃப்ரீ நவ். ஆர் யூ ஃப்ரீ நவ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தாகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தண்ணின்னு இல்லை, எதுக்காகவோ தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபெல்ட் thirsty. thirstyனா தாகமாக இருக்கிறது. ஐ ஃபெல்ட் thirsty. நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று காரை ஓட்டுகிறேன். இன்னைக்கு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிரைவ் த கார் டுடே. இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். I drive the car today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நானும் அதையே நினைத்து கொண்டிருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளும் அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுவோம், நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் என்னது, ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் த சேம். நானும் அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உண்மை தெரிய வேண்டும். எனக்கு இப்போ உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஐ ஹாவ் டு நோ த ட்ரூத். ட்ரூத்னா உண்மை. ஐ ஹாவ் டு நோ த ட்ரூத். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ ஹாவ் டு நோ த ட்ரூத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 சிம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.